தயவுசெய்து எல்லோரும் வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 103வது சங்கீதம் முதல் 3 வசனங்கள். சங்கீதம் 103 1 முதல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபகாரங்களை செய்திருக்கிறார், ஒன்றல்ல இரண்டல்ல. ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால், நாம் பிறருக்கு செய்கின்ற உபகாரங்களை எல்லாம் சாதாரணமாக நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். யாருக்காவது ஒரு 10 ரூபாய் கடன் கொடுத்திருந்தா, அல்லது 100 ரூபாய் கடன் கொடுத்தா, 1000 ரூபாய் கடன் கொடுத்தா, 10,000 ரூபாய் கடன் கொடுத்தா ஞாபகத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்போம். யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சா அதை ஞாபகத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்போம். யாருக்காவது நாம கை கொடுத்தோம்னா அதை ஞாபகத்திலேயே வச்சிருப்போம். மனிதனுடைய சாதாரணமான குணம் என்னவென்றால், நாம் செய்கிற உபகாரங்களை, நாம் செய்கிற நன்மைகளை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். ஆனால் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் அடியோடு அப்படியே மறந்துடுவோம். மனிதனுடைய குணம் எப்படி இருக்கு? கெட் அண்ட் ஃபர்கெட். அப்படின்னா பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொள்வது, வாங்கிக் கொள்வது, மறந்து போவது. ஆனால் தேவனுடைய குணம் என்றால் கிவ் அண்ட் ஃபர்கிவ். தேவனுடைய நேச்சர் என்னன்னா, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, மன்னிச்சுக்கிட்டேவும் இருப்பாரு. அவர் மன்னிக்கிற தேவன் என்பதால் பொதுவா நாம் என்ன செய்றோம்? நன்றியோடு வாழ வேண்டிய நாமோ அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம வாழ்றோம். இந்த வருடத்தினுடைய முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். கட்டாயம் நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், ஒரு அற்புதமான வசனம் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். 5வது அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டே எல்லாவற்றிலேயும், எல்லா விஷயங்களிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நன்றியில ஒரு வல்லமை இருக்குங்க. நன்றியிலே ஒரு பவர் இருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ரொட்டி கடை இருக்கு. அங்க ரொட்டியில தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விதவிதமா ரொட்டிகளை தயார் பண்ணி வித்துக்கிட்டு இருப்பாங்க. நைட் ஆனதுக்கு அப்புறம் மீதியான ரொட்டிகள் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால, பூசணம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதால, அந்த ரொட்டி துண்டுகளை அந்த ஷாப்புக்கு வெளியே வச்சிருவாங்க. யாராவது ஏழை எளிவங்க வந்து எடுத்து சாப்பிடட்டும் அப்படின்னு இந்த ஷாப்புக்கு வெளியே ஒரு பாக்ஸில் மீதியான ரொட்டிகளை, அதே போல ரொட்டி துகள்களை எடுத்து அந்த ஷாப்புக்கு வெளியே வச்சிருவாங்க. சோ அந்த வழியா போற ஏழை எளியவர்கள் அல்லது அனாதைகள் சாயங்காலம் ஆனதும் வேகமா ஓடி வந்து அந்த பாக்ஸிலே போடப்படுகிற ரொட்டிகளையும் ரொட்டி துண்டுகளையும் வேகமா யார் கையில எது கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாரும் அப்படி ஒருவர் மேல ஒருவர் விழுந்து அடிச்சுக்கிட்டு அதை எடுக்கிறதுனால, பாவம் வயசுல சின்னவங்க, பலவீனமா இருக்கிறவங்க, கடைசியில ஏதோ மிச்சம் மீதி இருந்தா அதை எடுத்துக்குவாங்க. அவங்க எல்லார காட்டிலும் ரொம்ப வயசுல குறைஞ்ச ஒரு சின்ன பாப்பா, அவளுக்கு கடைசியில ஒரே ஒரு குட்டி துண்டு கிடைச்சது. எல்லாரும் பெரிய பெரிய ரொட்டிகளையும் பெரிய ரொட்டி துண்டுகளையும் அடிச்சு புடிச்சிட்டு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு கிடைச்சப்போ அந்த சின்ன குழந்தை என்ன செஞ்சா தெரியுங்களா? அந்த சின்ன ரொட்டி துண்டு எடுத்துக்கிட்டு இந்த ஷாப் ஓனர்கிட்ட போய் அந்த ரொட்டி துண்டை காமிச்சு, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, தினந்தோறும் எங்களை மாதிரி அநாத குழந்தைகளை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு இப்படி அன்னம் கொடுக்குறீங்க, ரொட்டிகளை கொடுக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா, தேங்க்ஸ் ஐயா என்று சொன்னாள். ஆச்சரியப்பட்டார் அந்த ஷாப் ஓனர். பெரிய பெரிய ரொட்டிகளெல்லாம் எடுத்துட்டு போற ஒருத்தரும் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னதில்ல. பெரிய பெரிய ரொட்டி துண்டுகள் எடுத்துட்டு போறவங்க கூட வந்து தேங்க்ஸ் சொன்னதில்ல. இந்த சின்ன பாப்பா எவ்வளவு நல்ல பழக்கம். தனக்கு கிடைச்ச அந்த சின்ன துண்டு எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து, இந்த ரொட்டி துண்டை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஐயா, இது எப்படி கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியல, தினந்தோறும் எங்களை மறக்காம இப்படி ரொட்டியை கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க என்று சொன்னபோது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வழக்கம் போல அந்த நாளிலையும் அந்த ரொட்டி பாக்ஸை வெளியே வச்சாங்க. எல்லாரும் அடிச்சு பிடிச்சி அந்த பாக்ஸ் மேல விழுந்துட்டாங்க. இன்னைக்கும் அந்த சின்ன பாப்பாவுக்கு அந்த ரொட்டி துண்டு தான் கிடைச்சது.
அந்த ரொட்டி துண்டை கையில் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு காமா நடந்து போய் ஒரு மூலையில் உட்காந்து சாப்பிட முயற்சி செஞ்சு ரொட்டியை பிரிச்சப்போ, அந்த ரொட்டியை பிரிச்சு சாப்பிடும்போது அந்த ரொட்டி துண்டுக்குள்ள ஒரு மோதிரம் இருந்தது. அந்த ரொட்டியை பிரிச்ச உடனே உள்ள மோதிரம் இருந்ததை பார்த்து பயம் வந்துருச்சு. இதென்னது, ரொட்டி பீஸுக்குள்ள மோதிரம் இருக்கே, ஒருவேளை இது அந்த ரொட்டிகளை தயார் செய்யற அந்த ஐயாவோடதா தான் இருக்கும் என்று வேக வேகமா இருந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு அந்த ரொட்டி கடையோட எஜமான இடத்துல வந்து, ஐயா, தினந்தோறும் எங்கள் மேல அன்பு வச்சு ரொட்டி துண்டு கொடுக்குறீங்கள, அதே மாதிரி இன்னைக்கும் கொடுத்துருந்தீங்க. எனக்கும் வழக்கம் போல அந்த சின்ன துண்டு தான் கிடைச்சிது. அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கூட நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போனேன்ல, அப்படி போய் அதை சாப்பிடணும்னு பிரிச்சு பார்த்தப்போ உள்ள ஒரு மோதிரம் இருந்தது ஐயா. கண்டிப்பா இந்த மோதிரம் உங்களுதான் தான் இருக்கும் அப்படின்னு திரும்ப எடுத்துட்டு வந்திருக்கையா, இந்தாங்க உங்க மோதிரத்தை வாங்கிக்கங்க அப்படின்ன போது, அப்ப அந்த எஜமானன் சொன்னார், அம்மா, பசியோடு இருக்கிற நீ உனக்கு அந்த ரொட்டியில ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் கிடைச்சப்ப கூட மாத்திரமா போய் சாப்பிட்றத விட்டுட்டு நன்றி உணர்வோட என்ன தேடி வந்து நன்றி சொல்லிட்டு போறவ, உனக்கு இருக்கிற இந்த குணம் ரொம்ப மேன்மையானது, உனக்குள்ள இன்னும் எவ்வளவு உண்மை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அந்த மோதிரத்தை நான் தான் அதுக்குள்ள வச்சாமா. அது ஏதோ தவறா வந்த மோதிரல, எனக்கு தெரியும் கடைசியில உனக்கு சின்ன துண்டு மட்டும்தான் மிஞ்சுன்னு. மிஞ்சுற அந்த சின்ன துண்டுக்கே நீ அவ்வளவு நன்றியோட இருக்கன்னு தான் அந்த சின்ன துண்டுக்குள்ள அந்த மோதிரத்தை நான் மறைச்சு வச்சேன். அந்த மோதிரத்தை பார்த்து நீ சந்தோஷத்துல எடுத்துட்டு போலாம், அல்லது எங்கேயாவது மறைச்சு வச்சுக்கலாம். சில ஆயிரங்கள் அதன் மூலமா, அதாவது அந்த மோதிரத்தை வித்து அதன் மூலமா கிடைக்கிற சில ஆயிரங்களை எடுத்துக்கிட்டு நீ போய் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம். ஆனா அம்மா, நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் உனக்குள்ள நீதி இருக்குமா, நியாயம் இருக்குமா, உண்மை இருக்குமா. நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உன்னுடைய நன்றி உணர்வெல்லாம் பார்த்து உனக்காக அந்த ரொட்டிக்குள்ள அந்த மோதிரத்தை ஒளிச்சு வச்சேன். இப்ப நீ ஒரு நன்றி உணர்வு இருக்கிற பொண்ணு மாத்திரமே இல்ல, நீதியும் உண்மையும் இருக்கிற பொண்ணுமா நீயே மாடி. அதனால நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். என்னங்கய்யா, உன்னை என்னுடைய மகளா நான் அடாப்ட் பண்ணிக்க போறேன். ஐயா, நான் ஒரு அனாதையா, எனக்குன்னு யாருமே கிடையாது, என்ன நீங்க அடாப்ட் பண்றேன்னு சொல்றீங்களே? நீ யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதுமா. உனக்குன்னு யாரும் இல்ல, ஆனா உனக்குள்ள நன்றி ஏராளமா இருக்கு. உனக்குன்னு யாரும் இருக்கலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிற நீதியும் நேர்மையும் ரொம்ப மேன்மையானது. எனவேதான் உன்னை என் மகளா நான் தத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறமா. இந்த சின்ன பிள்ளைக்குள்ளே இருந்த நன்றி உணர்வு எல்லாருக்கும் பெரிய பெரிய ரொட்டிகள் போகும், எல்லாரும் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுடுவாங்க. ஆனா என் வாழ்க்கை மாத்திரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில எனக்கு ஒரு துண்டு தான், ஒரு ரொட்டி துண்டு தான் மிஞ்சுது. என்ன வாழ்க்கை இது, ஒண்ணுக்கும் உதவாத வாழ்க்கை. வயிறார சாப்பிட்றதுக்கு கூட வழியே கிடையாது. அந்த கடை எஜமானன் இருக்கானே, ஒரு துன்மார்க்க. சமமா ரொட்டிகளை வைக்க வேண்டியதானே, பெரிய ரொட்டி சின்ன ரொட்டி இதோட துண்டுகளை வேற வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ரொட்டின்னு கணக்கு பண்ணி வச்சா எனக்கும் ஒரு ரொட்டி கிடைச்சிருக்கும், வேற ரொட்டி துண்டை கூட போட்டுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனுஷன் தான். எந்த மனுஷன்? அந்த எஜமானன் தான். யோசனை இல்லாத ஆளு அப்படின்னு திட்டிருக்கலாம், அப்படி கத்தியிருக்கலாம், கொஞ்சம் கூட நன்றி இல்லாம துக்கப்பட்டிருக்கலாம், நிந்திச்சிருக்கலாம். இருக்காங்களே இல்லை நன்றி உணர்வு இல்லாதவங்க. அடுத்தவங்களோட ஒப்பிட்டுக்கிட்டு என்கிட்ட என்ன இருக்கு, அவங்க கையில் பெரிய பெரிய ரொட்டி இருக்கு, எனக்கு என்ன ஒரு ரொட்டி துண்டு தான் வந்திருக்கு. என்ன இருக்கு எனக்கு, அவங்ககிட்ட பெரிய கார் இருக்கு, என்கிட்ட ஒரு ஓட்ட பைக் இருக்கு. என்ன இருக்கு எனக்கு, அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கு, எனக்கு ஒரு ஒத்த அறை. வேற என்ன இருக்கு எனக்கு? அவங்க ஒரு நாளைக்கு 2 சாரி கட்டுறாங்க, எனக்கு இருக்கிறதே 2 சாரி. வேற என்ன இருக்கு எனக்கு? இப்படி அடுத்தவங்களோட ஒப்பிட்டுக்கிட்டு புலம்புற அநேகர் இருக்கிறாங்க. அடுத்தவங்களோட ஒப்பிட்டு திருப்தி இல்லாம இருக்கிற வாழ்க்கையில நரக வேதனை அனுபவிக்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இந்த சின்ன பாப்பா எதுக்காகவும் யாரோடையும் தன்னை ஒப்பிட்டுக்கவே இல்லை. அடுத்தவங்க கைகள்ல என்ன இருக்கு, அடுத்தவங்க என்ன அனுபவிக்கிறாங்க, எதை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கறது ஒரு காலம் பார்க்கல. தனக்கு என்ன கிடைச்சதோ, தான் கையில என்ன இருக்கோ அதுல திருப்தி பட்டுக்கிட்டா, அதுக்கு நன்றியோட வரணும். அது என்ன செஞ்சது, ஒரு தனவந்தனான ஒரு பெரிய முதலாளியோட மகளா ஆயிட்டா. நன்றி உணர்வோடு இருக்கின்றவர்கள் பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய குமாரர்களாவார்கள்.
நாம் அடுத்தவங்களுக்கு செய்கிறத எவ்வளவா ஞாபகத்துல வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு மற்றவங்க நமக்கு செய்யறது ஞாபகத்துல வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் செய்த நன்மைகள் உனக்கு ஞாபகத்துல இருக்கா? தேவன் செய்த உபகாரங்கள் எல்லாம் ஞாபகத்துல இருக்கா? கடந்த வருஷம் முழுக்க, கடந்த 12 மாதங்கள்ல, இந்த 52 வாரங்கள்ல, இந்த 365 நாட்கள்ல எத்தனை உபகாரங்களை தேவன் செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டோமா? இது நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய சமயம். இந்த வருடத்தில் தேவன் உனக்கு செய்த நன்மைகள் என்னென்ன எழுதிக் கொள்ளுங்க. யார் மூலமாக தேவன் உனக்கு நன்மை செய்தார்? பெயர்களை எழுதிக்கொள். அவங்களுக்கு போன் பண்ணு. அவங்களுக்கு மனப்பூர்வமா நன்றி சொல்லு. அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த நல்ல வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு எவ்வளவோ நன்மையா இருந்தது. அன்னைக்கு நீங்க செஞ்ச அந்த உதவி எனக்கு பெரிய நன்மையா இருந்தது. அன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனதுனால என் வாழ்க்கையை இன்னைக்கு மாறி இருக்கு. எந்தெந்த விதத்திலெல்லாம் யார் மூலமாக தேவன் உனக்கு சகாயம் செய்திருக்கிறாரோ முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னென்ன நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் உனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய நடத்தையை தந்தார், நன்றி சொல்லு. தேவன் உனக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், மனதார நன்றி சொல்லு. தேவன் உனக்கு அற்புதமாக தேவ வசனங்களை போதிக்கின்ற ஒரு நல்ல ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லு. தேவன் உனக்கு ஒரு அற்புதமான குடும்பத்தை அருளியிருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லு. தேவன் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை அருளியிருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லு. தேவன் உன் வாழ்க்கையிலே சிரமங்கள் மூலமாக கூட எத்தனையோ நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறார், எத்தனையோ பாடங்களை கற்பித்திருக்கிறார். கஷ்டங்கள் மூலமாக, சிரமங்கள் மூலமாக, அவமானங்கள் மூலமாக, தோல்விகள் மூலமாக தேவன் உனக்கு எத்தனையோ ஆவிக்குரிய நல் பாடங்களை கற்றுத் தந்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லு. தேவனுக்கு நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்கு 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னன்னா, நாம மறந்து போய் விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது எல்லா காரியங்களிலேயும் மனதார தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று. ஒருமுறை வேதத்தை எடுத்துக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்த அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்கத் தொடங்கினார். வெகுநேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகுநேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, 44ஆம் வசனத்தின் அடிப்படையில் 5000 புருஷர்கள் அங்கே இருந்தார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர்கள். ஒருவேளை அவர்களெல்லாம் தங்கள் ஃபேமிலியோட வந்திருந்தா 5000 பேர் மனைவிகள். ஒருவேளை 2-3 மனைவி இருந்தா என்ன செய்ய முடியும்ல, அந்த கணக்கே வேற. அந்த கணக்குக்கெல்லாம் போகாம 5000 ஆண்கள் தங்கள் மனைவிமாரோடு வந்திருந்தால் 5000 மனைவிமார், ஒரு 2-3 பிள்ளைங்க இருந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கணக்கு எங்க போகும்னு. கட்டாயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்க அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேராவது இருந்திருக்க கூடும். ஆவிக்குரிய காரியங்கள்ல சாதாரணமா அதிக அக்கறை ஸ்திரீகளுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் என்று செய்தி கேட்டிருக்கும் போது தாகத்தோடு கூட அந்த ஊராக அவர்கள் திரண்டு இயேசுவை தேடி வந்தார்கள். அவ்வளவு ஆயிரக்கணக்கானோர் இயேசு சொல்லுகிற கொடுக்கிற செய்தியை கேட்டு 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 அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க பசியில இருக்கிற போது இயேசுவே சொன்னார், நாமே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கலாம் என்று. இயேசுவினிடத்திலே வார்த்தையை கேட்க வந்த பொழுது அவங்க தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு திரும்ப அங்கிருந்து போகும்போது
ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, களைச்சு போயிருப்பாங்கங்கிறதால இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் கவனிங்க. வசனத்தை கேட்க வந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். எவ்ரி சண்டே 3வது ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூரமான பகுதியிலிருந்து வர்றவங்களுக்காக நாம ஆகாரம் கொடுக்கிறோம். அப்படி லஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சது நம்ம நைனா கார்டன்ஸ்ல இருந்து. தூரமான பகுதிகளில் இருந்து அவங்க வர்றதுனால சர்வீஸ் முடிச்சு திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு சாயங்காலம் 5 6 மணியோ ஆயிடும். இடையில எங்கேயும் சாப்பிட முடியாதுங்கிறதால மத்தியானம் லஞ்ச் ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சோம். உங்களுக்கு தெரியுமாங்க, அப்படி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க லஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சப்போ ஒரு 50 பேரோட தான் ஆரம்பிச்சோம். 50 பேர் தானே அப்படின்னு நினைச்சு 50 பேருக்கு லஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சோம். அந்த 50 100 ஆச்சு, அந்த 100 500 ஆச்சு, 500 10,000 ஆச்சு. இப்ப தெரியுமா உங்களுக்கு, ஒவ்வொரு மாதமும் கால்வரி டெம்பிள் சபைகள்ல சுமார் லட்சக்கணக்கானவங்க ஆகாரம் சாப்பிடுறாங்க. சுமார் லட்சம் பேர் சாப்பிடுறாங்க ஒவ்வொரு மாதமும். வார்த்தையை கேட்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் அவர்களுடைய அந்த வாஞ்சையை பார்க்கும்போது, வார்த்தையின் மீது இருந்த அக்கறையை பார்க்கும்போது, ஐயோ இவர்கள் சாப்பிடாம கொள்ளாம திரும்பி போறாங்களே, எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணுமே அப்படின்னு அன்பு நிறைந்த இயேசு அன்று என்ன செய்தார்? தன்னை தேடி வந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்து அனுப்பி வைத்தார். அவர் நல்ல மேய்ப்பன் என்பதனாலே தன்னுடைய ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுத்தார். ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுத்தார், தொடர்ந்து சரீரத்திற்கு தேவையான ஆகாரமும் கொடுத்தார். எனவே கால்வரி டெம்பிள் எங்கே ஆரம்பிக்கப்பட்டாலும் அங்கே தேவ வார்த்தையை கேட்க வந்து தூரமான இடங்களிலிருந்து வருகிறவர்கள் திரும்ப வீட்டுக்கு போகிற போது, குறிப்பா குடும்பத்தாரோடு வரும் சிறு பிள்ளைகள் 12 மணி ஆராதனைக்காக ஒருவேளை 2 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வர்றாங்கன்னா, ஒரு 10 மணிக்கோ இல்லை 9:30க்கோ அவங்களுடைய பிரயாணம் ஆரம்பமாகும். 2-2.5 மணி நேரமோ பிரயாணம் பண்ணி ஒரு 12 மணிக்கு வந்து சேருவாங்க. 9 மணி 9:30க்கு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்போ டிஃபன் சாப்பிட்டுருப்பாங்க? 8 மணிக்கோ இல்லை 8:30 மணிக்கோ சாப்பிட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு வீட்டில் டிஃபன் பண்ணி இருப்பாங்க. 12 மணிக்கு ஆலயத்துக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. 2:30 மணி வரைக்கும் ஆராதனையில பங்கெடுக்கிறாங்க. ஆராதனை முடிச்சு வெளியே மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடும். அப்ப மணி 3 ஆயிடும். இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு 2 hours ஆகும். சின்ன பிள்ளைங்க எப்படி பசி தாங்குவாங்க? எப்படி பிள்ளைங்க கஷ்டப்படாம இருப்பாங்க? பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, நாமளா இருந்தா கூட 1 மணிக்கெல்லாம் உள்ள பெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். என்ன முடிஞ்சு போச்சு, பவர் முடிஞ்சு போச்சு. சோ எவ்வளவுதான் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தா கூட கரெக்டா டைமுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. எனவே எனக்குள் எழுந்த ஆசை என்னன்னா, நம்முடைய ஆலயத்திற்கு கிறிஸ்துவின் அன்பை உணருவதற்காக வருகிற அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் உணவு கொடுக்க ஆரம்பித்தோம். ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், பிணியாளிக்கு தான் வைத்தியன் தேவை, ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு வைத்தியன் அவசியமில்லை என்றார். நம்முடைய ஆலயத்தை நேசித்து, தேவனுடைய சந்நிதியை நேசித்து, ஆரோக்கிய குறைவில் இருந்தாலும் தவறாமல் பிரயாணம் பண்ணி தேவ சந்நிதிக்கு வருகிற அநேகர் இருக்கிறார்கள். நம்முடைய தேவன் குணமாக்குகிறவர், அதில் சந்தேகமே கிடையாது. அவருடைய குணமாக்குதலிலே ஒரு விதம் டைரக்டாக அவர் குணமாக்குவார், அல்லது வைத்தியமும் கூட தேவன் அருளி செய்கிற வெகுமதிதான். வைத்தியத்தை ஒரு காலம் தேவன் புறக்கணித்ததில்லை. வைத்தியம் செய்து கொள்ளக்கூடாது, வைத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து ஒருபோதும் போதித்ததில்லை. அவரே சொல்லுகிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் அவசியம் என்று. எனவே நம்முடைய ஆலயத்திலேயே ஆரோக்கிய குறைவோடு வருகிறவர்களுக்காக ஒருபுறம் நாம் ஜெபிக்கின்றோம், அதேபோல மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கின்றோம். நம்முடைய ஆலயத்தில் அநேக ஏழை எளியோர் இருக்கிறார்கள். என்னுடைய சகோதரராகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் செய்தாலும் அது எனக்கு செய்ததைப் போலத்தான். நிர்வாணியாயிருந்தே நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், தாகத்தோடு இருந்தே நீங்கள் தண்ணீர் கொடுத்தீர்கள், பசியோடு இருந்தபோது எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், வியாதியோடு இருந்தபோது என்னை பராமரித்தீர்கள். ஆண்டவரே, நீ எப்போ வியாதியோடு வந்தீர்? நீர் எப்போ நிர்வாணியாக வந்தீர்? நீர் எப்பொழுது பசியோடு வந்தீர்? அந்த நாளிலே இயேசு சொல்லுவாராம், என்னுடைய இந்த சகோதரர்களில் சிறியவனாகிய ஒருவனுக்கு நீங்கள் செய்த உதவி அது எனக்கே செய்ததுதான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே ஒவ்வொரு வருடமும் நம்முடைய சபையை சேர்ந்த ஏழை எளியோருக்கு, அதேபோல சபையைச் சேர்ந்த வயதானவர்களுக்கு, வசதி இல்லாத ஏழை மாணவ மாணவிகளுக்கு, சபையை சார்ந்த ஏழ்மை நிலையில இருக்கிற, சுகவீனத்தால் தவிக்கிற, அதேபோல சபையை சார்ந்த தூர தூர இடங்களிலே இருந்து வந்து தேவனுடைய சந்நிதியை நேசிக்கிற, இன்னும் பசியோடு வருகின்ற
எல்லோருக்கும் எவ்விதத்திலெல்லாம் இயேசுவின் அன்பை நாம் காண்பிக்க முடியுமோ அவ்விதத்திலே காண்பிக்க முயற்சிக்கிறோம். காரணம் என்னவென்றால், கால்வரி டெம்பிள்ல காணிக்கை பொங்கி வழிகிறது என்பதால் அதை என்ன செய்வதென்று தெரியாமல் விதமாய் செய்கிறார்கள் என்றால் அது பொய்ங்க. ஏன்னா இந்த அன்போடு கூடிய ஊழியங்கள் நம்முடைய சபையிலே 100 பேர் அல்லது ஆயிரக்கணக்கானோர் இருந்த போதே நாம் ஆரம்பித்து விட்டோம். அந்த அன்போடு கூடிய ஊழியம்தான் இதோ இவ்வளவாய் தேவனால் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருபுறம் கிறிஸ்துவின் அன்பை கிரியைகளிலே காண்பிக்கின்றோம், கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷமாய் அறிவித்துக் கொண்டும் இருக்கிறோம். பாரத தேசத்தில் எத்தனை முக்கிய பாஷைகள் இருக்கிறதோ அத்தனை முக்கிய பாஷைகளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்திய சுவிசேஷங்களை, ஆவிக்குரிய ஆகாரத்தை பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை கிரியைகளில் காண்பிக்க வேண்டும் என்ற பொறுப்பை தேவன் நம் மீது வைத்திருக்கிறதுனால் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, சின்ன சபையை தேவன் ஆசீர்வதித்தால் அது எவ்வளவு அற்புதமான சபையாய் வளரும் என்பதை கண்ணார காண்கின்றோமே. அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் கூட தேவனுடைய கரத்துக்குள் வந்தால், உங்களையும் கூட தேவன் ஆசீர்வதித்தால், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதகரமான வாழ்க்கையாய் மாறும். கேட்பீர்களா? இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் ஒருவேளை இருக்கலாம். உங்களுக்கு வீடு இருக்கலாம், நிலபுலன்கள் இருக்கலாம், நல்ல உத்தியோகம் இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து இருக்கலாம். ஆனா அதே நேரம் தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மீது இருக்கிறதா? தேவனுடைய கரம் உன் மீது இருக்கிறதா? இல்லாவிட்டால் இந்த ஆண்டவரிடத்திலே கேள். கடந்த 12 மாதங்களிலே 52 வாரங்களிலே நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்னென்ன? உனக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? கிருபைகள் என்ன? எழுதிவை. மனப்பூர்வமாய் இருதயத்திலே தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பி. என் ஆத்துமாவே மறந்து விடாதே கர்த்தர் செய்த உபகாரங்களை எல்லாம் மறந்து விடாதே. அந்த சின்ன பாப்பா நன்மையை மறக்காமல் இருந்ததால்தான் எஜமானனுடைய மகளாக குமாரத்தியாக உயர்த்தப்பட்டாள். தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியாய் நீ உயர்த்தப்பட வேண்டுமென்றால் மறந்து விடாதே சகோதரனே, சகோதரியே, மறந்து விடாதே தேவன் செய்த நன்மைகளை. நான் எனக்கு தேவன் செய்த நன்மைகளை ஒரு காலம் மறக்காமல் அவருக்கு நன்றி சொல்லுவேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காட்டுகிறீர்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, எண்ணற்ற நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர். எண்ணற்ற கிருபையை ஆண்டவரை நீர் காண்பித்தீர். எண்ணற்ற எத்தனையோ தடவை நீர் எங்களை மன்னித்தீர். எண்ணற்ற தடவை நீர் எங்களை ஆபத்துக்களிலிருந்து விடுவித்திருக்கிறீர். எண்ணிக்கையில் அடங்கா முறைகள் ஆண்டவரே சாத்தானுடைய சோதனைகளிலிருந்து தப்புவித்திருக்கிறீர். நாங்கள் எப்படி கைமாறு செய்வோம் ஆண்டவரே? மனப்பூர்வமாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிற, மனப்பூர்வமாய் உம்மை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற இருதயங்களை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் மனிதர்கள் எங்களுக்காக செய்த நன்மைகளையும் மறக்காமல் இருக்க கிருபை அருளுங்க ராஜா. நன்றியுணர்வோடு கூடிய வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க. அன்று ஒரு தேவை வந்தபோது நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்தீர். அந்த தேவை முடிந்த பிறகு மறுபடியும் சென்று வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்முடைய பிதாவோடு நேரத்தை கழித்தீர். ஆண்டவரே, அவசியத்தில் உம்முடைய சந்நிதிக்கு நாங்கள் வருகிறோம். தேவையை நீர் தீர்த்து வைத்த பிறகு உம்முடைய சந்நிதியை விட்டு போய்விடுகிறோம். இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். எப்போதும் உம்முடைய சந்நிதியிலே இருந்து நன்றி உணர்வோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்தி உங்க வாழ்க்கையை தொடர்கிற பாக்கியத்தை, இந்த வருடத்தை முடிக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.